இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக. நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 18:18 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, சத்துருக்களினால் உண்டான நெருக்கம், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் என் மேல் வந்து விழுந்தது, அநேகர் எனக்கு விரோதமாய் எதிரிட்டு வந்தார்கள், துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. ஆனால் ஆபத்து நாளிலே கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சங்கீதக்காரனுடைய தாய் மீது ஆண்டவரை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திடீரென்று ஏற்படுகிற நிகழ்வினாலே, சம்பவங்களினாலே நாம் சோர்ந்து போனவர்களாக காணப்படுகிறோம். வாழ்க்கை நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. திடீரென்று பலவீனம், திடீரென்று மரணக்கட்டுகள், திடீரென்று இயற்கை சீற்றத்தினாலே நடைபெறுகிற சம்பவங்கள், அழிவுகள் எல்லாம் பார்த்து பயந்து ஒரு நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். இன்னும் குறிப்பாக சிலர் கடன் பிரச்சனையிலே மூழ்கி போய் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கதறுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் அறிந்திருக்க முடியும். அல்லது உங்களுடைய நிலைப்பாடு அப்படியாய் காணப்படலாம். ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷர்கள் உங்களை கைவிட்டு விடலாம், மனுஷர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படலாம், ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை பிடித்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய வியாதியை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், அவர் எனக்கு ஆதரவாக இருந்து என்னை இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே. பலவிதமான கட்டுகளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்கள் அவைகளை விட்டு வெளியே வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய், அதற்காக அவர்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக எப்பொழுதும் காணப்பட ஆண்டவர் அருள் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். ஆதரவான கரம் இவர்கள் மீது பலமாய் அமரட்டும். வேதனைகள், பிரச்சனைகள், பாரங்கள், வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.